உங்க வீட்டுல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தால் உங்க வீடு பரிசுத்தமாக்கப்படும். உங்க லேண்ட்ல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தால் உங்க லேண்ட் பரிசுத்தமாக்கப்படும். அவரால் உண்டாகிற விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு பாருங்க. என்ன பெயர்னு சொன்னா மகிமையின் ராஜா. நம்முடைய தேவனுடைய பெயர் என்ன? மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவர் மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜாவுடைய மகிமை வெளியரங்கமாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாமிசமான யாவருடைய கண்களும் அதை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அத சொன்னது கர்த்தருடைய வாக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளும் போது கர்த்தரின் மகிமை எல்லாருடைய கண்களுக்கும் காணும். கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய மகிமை எல்லாருடைய கண்களுக்கும் காணும். அல்லேலூயா. சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு, அதே போல சந்திரனுக்கு ஒரு மகிமை உண்டு, அதே போல நட்சத்திரங்களுக்கு மகிமை உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கென்று ஒரு மகிமை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று ஒரு மகிமை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கென்று நமக்கு ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா. நாம தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம வேதத்துல படிக்கும் போது கர்த்தரின் மகிமை மேகத்துல காணப்பட்டது. கர்த்தரின் மகிமை சீனாய் மலையிலே அப்படியே வந்து அமர்ந்தது. கர்த்தரின் மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு, கர்த்தரின் மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, கர்த்தரின் மகிமை சகல ஜனங்களுக்கு காணப்பட்டது. இப்படின்னு சொல்லி அநேக வசனங்களை நாம் வேதவசனத்திலே படிக்கிறோம். அல்லேலூயா. உபாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு நபர் படிங்க. உபாகமம் 5:24. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. காண்பித்தார் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும். அதை வேதத்துல எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க, எல்லாரும் கண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூடுகையிலையும் அவருடைய மகிமையை நாம இன்னைக்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? அவருடைய மகிமையை நாம் பார்க்கணும். அன்று உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும், உம்முடைய மகத்துவத்தை நாம் பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு உம்மை நம்பி உம்முடைய பாதத்துல நான் வந்திருக்கிறேன், உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? அல்லேலூயா. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 15வது வசனம் முதல் படிக்கும் போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலையில இறங்கின கர்த்தருடைய மகிமையை தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. பார்த்த மாத்திரத்துல அவர்களுக்கு எப்படி தென்பட்டதாம் என்றால், இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. கர்த்தருடைய மகிமைய இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் பார்க்கிறாங்க, பட்சிக்கிற அக்கினியை போல இருந்ததாம். அல்லேலூயா.
மேல் வீட்டறையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஒவ்வொரு நபர் மேலையும் அக்கினிமயமான நாவுகள், அல்லேலூயா, அக்கினிமயமான நாவுகள், பரிசுத்த ஆவியையும் அக்கினியையும் ஆமென் ஊற்றுவேன்னு சொன்னபடி அவர் அக்கினிமயமான நாவுகளாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அவருடைய மகிமையை பார்க்கும்போது அக்கினியாய் இருந்தது. அல்லேலூயா. உபாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க பாப்போம். ஒரு நபர், இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். பாருங்க, அக்கினியின் நடுவிலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டோம். அக்கினியின் நடுவிலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இறங்கி வருகிறார்னு சொன்னா முதல்ல அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. அவரை சூழ மகிமை இறங்கி வருகிறது. அந்த மகிமை அக்கினியா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சாலோமன் தேவாலயத்தை கட்டிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்த போது அந்த இடம் முழுவதும் பாருங்க மேகம் சூழ்ந்து அக்கினியினால மூடப்பட்டது. ஆசாரியர்கள் தேவாலயத்துக்குள்ளே நிற்க முடியாத அளவிற்கு தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையை குறித்து வீதமாய் சொல்லுகிறான். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் படிங்க. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம், பாருங்க, இடுப்புக்கு மேல காணப்பட்டது மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாக இருக்க கண்டேன். படிங்க. அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். ஆண்டவருடைய இடுப்புக்கு மேல அக்கினி, ஆண்டவருடைய இடுப்புக்கு கீழே அக்கினி, சுற்றிலும் அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் பிரகாசமாய் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுமோ அப்படியே சுற்றிலும் உள்ள பிரகாசம் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த கர்த்தருடைய மகிமை அக்னியா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய மகிமைக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் உட்கார வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். நீங்க வாஞ்சிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களேயானா கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரே, உம்முடைய தேவ மகிமை நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமே, ஆமென் ஆண்டவரே. இன்னைக்கு வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதாக. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாஞ்சை எப்படி இருக்கணும்னு தெரியுமா? சங்கீதம் 26:8 படிக்கும் போது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். மகிமை தங்கிய ஸ்தானம், மகிமை தங்கி இருக்கிற இடம், ஆண்டவருடைய மகிமை எங்கு தங்கி இருக்கிறதோ அந்த இடத்தை வாஞ்சிக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 27:4 படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், நல்லா புரிஞ்சுடுங்க, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன், வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆலயத்துல வாஞ்சையோடு கூட இருக்கணும். ஆமென். அவருடைய ஆலயத்துல பாருங்க, கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 63:2 படிக்கும் போது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். யாரு சொல்றா? தாவீது சொல்றான், உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையை நாம் பார்த்த ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல கடந்து இருக்கிற நாம அதை பார்க்கணும், அதை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பார்த்து அவன் சொல்றான், சங்கீதம் 3:3 படிக்கும் போது, கர்த்தாவே நீர் கேடகமும் என் மகிமையுமாயிருக்கிறீர், நீர் கேடகமும் என் மகிமையுமாயிருக்கிறீர். அல்லேலூயா. ஏசாயா 60:19 படிக்கும் போது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா, உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பா. உன் தேவன் என் தேவன், எனக்கு மகிமை, உனக்கு மகிமை. விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னுடைய மகிமை கர்த்தர், என்னுடைய மகிமை கர்த்தர், என்னுடைய மகிமை கர்த்தர், உன்னுடைய மகிமை கர்த்தர். அவரே வெளிச்சமா இருக்கிறார், அவரே நித்திய வெளிச்சம், உனக்கு மகிமையா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருடைய மகிமை வருகிற இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, யாத்திராகம் 29:43 படிக்கும் போது, அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தால் இந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும். உங்க வீட்டுல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தால் உங்க வீடு பரிசுத்தமாக்கப்படும். உங்க லேண்ட்ல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தால் உங்க லேண்ட் பரிசுத்தமாக்கப்படும். உங்க வாகனத்துல பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தால் பாருங்க, உங்க வாகனம் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. வீட்டுல போனா ஜெபிக்க முடியல, எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என்னால முடியல, என் லேண்ட்ல என்ன இருக்குன்னே தெரியல, இரவுல கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வந்துட்டு இருக்குது, இரவுல தூங்க முடியல, தூங்கினா கழுத்தை இருக்க பிடிக்குது பிசாசு. காரணம், தேவ மகிமை அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறது, பிசாசானுடைய ஆளுகை இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் வீட்டுல இறங்கி வரணும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வரணும், உன் தொழில இறங்கி வரணும். ஆமென். அப்படிப்பட்ட ஆமென் கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற இடம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா. ஏசாயா 58:8 படிங்க. ஏசாயா 58:8 கடைசி பகுதி. உனக்கு முன்னாலே சொல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உனக்கு பின்னாடி சத்துரு எத்தனை வஞ்சகமான சூழ்ச்சிகள் செய்கிறான் என்று சொல்லி உனக்கு தெரியாது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் ஆவி ஆத்ம சரத்துக்கு விரோதமாய் சத்துரு எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்கிறான்னு சொல்லி உனக்கு தெரியாது. உன்னை பின்னாலே காப்பது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி கடந்த நாள்ல போன் பண்ணி சொல்றாப்புல, பாஸ்டர், என்னுடைய தகப்பனார் காவல்துறையில வேலை செய்தாங்க, நாங்க குடியிருந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த சகோதரி எங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் மந்திரவாதம் செய்துட்டு வரும்போது என்னுடைய தகப்பனார், நல்லா இருந்த தகப்பனார், அப்படியே மாரடைப்பிலே மரித்து போய்விட்டார். தொடர்ச்சியா என் தாயார் மரித்து போய்விட்டார். அதன் பின்பதாக நான் நிற்கதியற்ற நிலைமையிலே, ஆமென், தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, இன்னைக்கு திருமணமாகாத வண்ணமாய் 45 வயதுகள் ஆகி இன்னைக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் ஒரு நாளும் மாறாமல் இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது அந்த சகோதரியை முன்னாடி ஆண்டவர் கொண்டு காண்பிக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த மந்திர கட்டை உடைத்து ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம்.
அல்லேலூயா. நமக்கு பின்னாடி புறமுதுகுல இருந்து ஒருத்தன் குத்துறான், நம்ம அழிக்க வகை தேடுறான். நம்ம தூங்கின பின்பதாக ஒருத்தன் களையை விதைக்கிறான், ஒருத்தன் மந்திரவாதம் செய்கிறான், நம்முடைய குடும்பத்தை அப்படியே நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ நயவஞ்சகமான எண்ணங்களை மனுஷன் செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமை ஆனால், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே இருக்குமை ஆனால், கர்த்தருடைய மகிமை உன்னோடு கூட இருக்குமை ஆனால், எந்த சத்துருவோ மறைவாய் உனக்கு விரோதமாய் எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எனக்கு பின்னாடி இருந்துன்னு சொன்னா நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பின்னாடி யாராவது வஞ்சகமான சூழ்ச்சிகளை செய்வார்களா என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது இன்னும் ஒரு காரியம் நடக்கும் பாருங்க. என்ன காரியம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டுல கடந்து போறாரு. யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்தும் போது அற்புதங்கள் நடக்கும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே குறையோடு இறந்த கேவலமான நிலைமைகளை தலகுனிய வேண்டிய அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதம் செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இந்த வேளையிலே உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குறைவில் இருந்தாலும் சரி, கர்த்தர் வெளிப்படும் போது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும். அற்புதத்தின் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமை அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஒப்பாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவை கல்லறையில கொண்டு வச்சாச்சு. செத்து நாற்றம் எடுத்த நிலைமையில கல்லறைக்குள்ள இருக்கிறாப்புல லாசருடைய சகோதரி ஓடி வந்து, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானேன்னு சொல்லி புலம்புறா. அப்ப இயேசு சொல்றாப்புல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். செத்து போயிட்டு, கெட்டு போயிட்டு, நாற்றம் எடுத்துட்டு, ஆனா அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப நான் சொல்றேன், மரியாளே, மார்த்தாளே, நீ என்ன விசுவாசிக்கணும்? ஏசப்பா, நான் என்ன விசுவாசிக்கணும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரே, என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அவர் சொல்லி இருப்பாரு, என்ன விசுவாசி, உனக்காய் இறங்கி வந்திருக்கிற என்ன விசுவாசி, விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், ஆனா கிரியை இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாள் எப்படி இயேசுவை விசுவாசித்தாள்? இந்த மரியாள் எப்படி இயேசுவை விசுவாசித்தாள்? தேவனுடைய மகிமை வெளிப்பட நாம என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்பட நாம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்பதான் செய்தி தொடங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்பட ஒரு 4 காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த 4 காரியத்தை சட சட சடன்னு சொல்லிக்கிட்டு நாம ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கணும், நான் கிரியை செய்யணும். அப்ப தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு நான் என்ன விசுவாசிக்கணும், என்ன செய்யணும், அதை அறிந்திருக்க வேண்டும். படியுங்கள், லேவியராகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. மேலும்
பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும், சமாதான பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்காக தரிசனம் ஆவார். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்து முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சன்னதியில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். என்ன செய்யணும்? முதலாவது என்னது? பாவ நிவாரண பலி. இரண்டாவது என்னது? சர்வாங்க தகன பலி. மூணாவது என்னது? சமாதான பலி. நாலாவது போஜன பலி. இந்த 4 பலிகளையும் நீங்க செய்யுங்க, இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன இயேசு என்ன சொல்ல வர்றாரு என்பதை குறித்து நாம பார்க்க வேண்டும். முதலாவது பாவ நிவாரண பலி. படிங்க ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து எதை இழந்து போனாங்க? தேவ மகிமை இழந்து போனாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனாங்க. அந்த தேவ மகிமையை இழந்ததினாலே பாவத்திற்கு ஒரு நிவாரணம் தேவைப்பட்டது. அந்த நிவாரணத்திற்கு ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டியது இருந்தது. அந்த நிவாரணத்திற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆடு பலியிட்டப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்கும் பலியாய் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பாவ நிவாரண பலியாய் உனக்காய் நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீ விசுவாசி, என்னை நீ நம்பு, உனக்காய் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உனக்காய் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். என்னுடைய ரத்தம் உடைய சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க, உன்னை சுத்திகரிக்க. ஓ ராஷாகாலா ரீமல பலிமல பரபரபரபரா. பாவ நிவாரண பலியாய் உனக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன நீ நம்பு, என்ன நீ விசுவாசி. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா நாவை திறந்து சொல்லுவது கிடையாது. நீதி உண்டாக நாவினால் அறிக்கை செய்யணும். நாவை திறந்து, நீங்க என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, நீங்க என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா, இனி எனக்கு பாவம் இல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் சுமந்தீங்க ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நாவை திறந்து அறிக்கை செய்யணும். கிரியை உண்டாகணும். கிரியா இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நாவை திறந்து அறிக்கை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பாவ நிவாரண பலியாக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் மூலமாய் நீங்களும் நானும் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இப்ப கரங்களை தட்டி பாவ நிவாரண பலியை நமக்கா இயேசு முடித்திருக்கிறார். இயேசு முடித்திருக்கிறார். கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லு. தேவ மகிமை உனக்காய் வெளிப்படுகிறது, உனக்காய் வெளிப்படுகிறது, உனக்காய் வெளிப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக சர்வாங்க தகன பலி. ஏசாயா 1வது அதிகாரம் 5வது வசனம் முதல் படிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, தலையெல்லாம் வியாதி, இதயமெல்லாம் பலட்சமாயிருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் அதுல சுகமில்லை, ஆரோக்கியம் இல்லை, சீல் பிதுக்கப்படவில்லை, காயம் கட்டப்படவில்லை. அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சர்வ அங்கமும் வியாதியோடு கூட காணப்படுகிறது, நோயோடு கூட காணப்படுகிறது. சர்வ அங்கத்திலும் பலவீனம், அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, வியாதிப்பட்ட நிலைமையிலே ஒரு மனிதன் காணப்படுகிறான். நம்முடைய வியாதியை மாற்றும்படியாய்
அவருடைய சர்வ அங்கத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிழிக்க கொடுத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, சர்வ அங்கத்தையும் கிழிக்க கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரம் ஒரு உள்ளப்பட்ட நிலம் போல, ஒரு உள்ளப்பட்ட நிலம் போல கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இது யாருக்காக கிழிக்கப்பட்டது தெரியுமா? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, உன்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியா உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சர்வ அங்கத்தையும் அவர் ஒரு உள்ளப்பட்ட நிலம் போல சர்வாங்க தகன பலியாய் அப்படி அடிக்க கொடுத்திருக்கிறார். நீயும் நானும் கைகளினால் செய்த பாவம், கண்களினால் செய்த பாவம், நாவினால் செய்த பாவம், இருதயத்தில் செய்த பாவம், சரீரம் முழுவதும் வியாதி, இந்த பலவீனத்தை மாற்றும்படியாய், சுகத்தை தரும்படியாய் ஆண்டவர் அவருடைய சரீரத்தை அடிக்க கொடுத்தார். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். எனக்காய் அடிக்கப்பட்ட சரீரம் அது, எனக்காய் சர்வாங்க தகன பலியாய் அடிக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது என்னுடைய சரீரம் அல்ல, அந்த சரீரம் தான் என்னுடைய சரீரம் என்று சொல்லி நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சரீரத்தில் பழுது ஒன்றுமில்லை, அவருடைய சரீரத்தில் வியாதி ஒன்றுமில்லை. உன்னுடைய சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் அவருடைய சரீரமாய் மாறுமானால் உன்னுடைய மாமிச குணம் சாகும், உன்னுடைய மாமிச குணம் சாகும். நிறைய பேருடைய குணம் எப்படி தெரியுமா? பிறவி குணத்தை பியாக்கி கொடுத்தாலும் மாறாது. பியாய் கூட பரவாயில்லை, அநேகருடைய பிறவி குணம் பியாயை விட கேவலமா இருக்கிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய சரீரத்தை தான் தரித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய குணம், நம்முடைய மாமிச சுபாவம் மாற மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாரும் அவருடைய சரீரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம் முதல் படிங்க. ரோமர் 6:3 முதல். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10-11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்திருக்கிறோம், எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நான் எப்பொழுதும் சுமக்கிற ஆண்டவரே, என்னுடைய வியாதிக்காய் ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். எப்பொழுதும் எப்பொழுது நான் சுமக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா. எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும் போது, இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சரீரத்தின் அச்சடையாளங்களை தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தரித்து நாம இருப்போமையானால் என்ன நடக்கும் தெரியுமா? பேதுரும் யோவானும் தேவாலயத்திலே கடந்து போன போது தாயின் வயிற்றிலே சப்பானியாய் கிடந்த ஒரு மனிதன், தாயின் வயிற்றிலே சப்பானியாய் கிடந்த மனிதன் அந்த இடத்துல எழும்பி குதித்து துள்ளி நடக்கத்தக்கதான ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த வேளையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. ஒரு நபர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16. அவருடைய இயேசுன்னு சொல்ற நாமத்தை, எந்த நாமத்தினால தேவ மகிமை வெளிப்படும்? இயேசுன்னு சொல்ற நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசுன்னு சொல்ற நாமமே நீங்கள் பார்த்தறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது.
யாரால உண்டாகிற விசுவாசம்? இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம், இயேசுவாலே உண்டாகிற விசுவாசம். விசுவாசத்தை துவங்குறவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் மலையை பெருக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுக்கத்தக்கதாய் கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? அவரால் உண்டாகிற விசுவாசமே, அவரால் உண்டாகிற விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை, இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சர்வாங்க சுகம். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலியாய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உடைய சரீரத்தில் நீ தரிப்பாயானால் அதன் மூலமாய் உச்ச தலைந்து உள்ள கால்வரை இருக்கிற வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறது. சர்வாங்க சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தரித்து வாழ வேண்டும். மூன்றாவது சமாதான பலி. சமாதான பலி. நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பிதாவுக்கு அந்நியன், நீங்களும் நானும் பிதாவுக்கு துரோகி, ஆண்டவருக்கு நாம விரோதி. துரோகியும் அந்நியனும் விரோதியுமாய் இருந்த நமக்காக ஒரு நபர் சமாதான காரணராய், சமாதான பிரபுவாய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ரெண்டு பேருக்கும் பிதாவுக்கு நமக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்கும்படியாய் ஒரு சமாதான பலியாய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி, பிதாவே, பிதாவே, நான் அந்நியனா, நான் துரோகியாய், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வண்ணமாய் உமக்கு சத்துருவாய் இருந்தேன். இப்பொழுது இயேசுவின் மூலமாய் ஒரு சமாதானம் உண்டாயிற்று. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டாக்கும்படியாய் ஒரு ஆக்கினைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டியது இருந்தது. அந்த ஆடு இயேசு, அந்த ஆடு இயேசு. உனக்காகவும் எனக்காகவும் அந்த ஆக்கினையாய் அடிக்கப்பட்ட ஆடு இயேசு. அந்த இயேசுவை நீ விசுவாசித்தார், ஆமென், உனக்கு பிதாவுக்கு இடையே இருக்கிற பிளவானது மாறி போகும். அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும் போது அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ரோமர் 5:1 படிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்நியனும் துரோகியுமாய் இருந்த உங்களையும் என்னையும் அப்பா பிதாவே கூப்பிடுகிற ஒரு உரிமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியாகி நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இதை நீ விசுவாசித்தார், இதை நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இவரே சமாதான காரணர், இவரே சமாதான பிரபு. நீ பிதாவுக்கு யாரா இருக்கிறாய்? பிள்ளையா இருக்கிறாயா? இல்ல அந்நியனாய் துரோகியா இருக்கிறாயா? ஒருவேளை நீ பிள்ளையா இல்லாத வண்ணமாய் அந்நியனாய் துரோகியா இருப்பாயானால் இன்னைக்கு ஒன்றை புரிந்து கொள். அந்த பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பலியாய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 4வது போஜன பலி. நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார். போஜன பலியாய் பிதாவின் சித்தத்தை செய்தார். அல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்.
ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாது. அதற்காக ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அதே போல பிதாவின் சித்தம் என்ன? நீங்களும் நானும் எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி இருக்கிறார். பிதாவின் சித்தம் நீங்கள் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி. இன்னும் பிதாவின் சித்தம் என்ன? எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம துதிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதே போல பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசுவுடைய சித்தம் என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அல்லேலூயா. அவர் கிரிய ஒவ்வொரு மனுஷனையும் சுத்தமாக்குவது போஜன பலி. அதாவது அவருடைய கிரிய, அவர் என்ன பிதா என்ன நினைத்தாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிறவராய், ஆமென், போஜன பலியை நிறைவேற்றி முடிக்கிறவராய் மாறினார். இன்னுமாய் கடைசி நாளிலே எழுப்புவதே பிதாவின் சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் இன்னைக்கு ஆண்டவர் நமக்காய் நிற்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நாம பரிசுத்தமாய் மாற வேண்டும், நாம துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு நபர் கூட கெட்டு போக கூடாது. ஒவ்வொரு நபரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்பொழுது தேவனை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்று சொன்னது போல, ஆமே, நாம கிருபை உள்ளவர்களாய், வரங்களால் நிறையப்பட்டவர்களாய், பிறரை விடுவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கடைசி நாளிலே நம்மை எழுப்புவார். அல்லேலூயா. பிறரை அதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப போஜன பலின்னா என்னது? அவருடைய சித்தம். யாருடைய சித்தம்? பிதாவுடைய சித்தம். அந்த பிதாவுடைய சித்தத்தை நாம செய்யல, அதை ஒரு நபர் செய்து முடித்தார். யாரு? இயேசு. அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு நமக்காக செய்து முடித்தார். அவர் செய்து முடித்து இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு என்னுடைய மகிமையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதத்தை காண்பிக்க விரும்புகிறேன். என்னை நீ விசுவாசி, என்னை நீ விசுவாசி. நான் உனக்காய் பாவ நிவாரண பலியாய், உனக்காய் சர்வாங்க தகன பலியாய், உனக்காய் சமாதான பலியாய், உனக்காய் போஜன பலியாய் நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். நீ என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். மாமிசமான யாவருடைய கண்களை காணும்படியாய் உனக்கு முன்பதாய் என்னுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும் போது, நாமெல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே பார்க்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிறது போல நம்ம பார்த்து ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். அல்லேலூயா. ஸ்தேவானை எல்லாரும் கல்லறைந்து கொல்லுறாங்க. ஸ்தேவான் சாவதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 55 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும், தேவனுடைய வலது பாரியசத்தில் தேவனுடைய மகிமையையும், தேவனுடைய வலது பாரியசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரியசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, ஆவியானவருக்குள்ளாய் நிறைக்கப்பட்டு மகிமை மேல் மகிமை அடைந்து அவன் மரிக்கும் போது பாருங்க, தேவனுடைய மகிமையையும் மனுஷகுமாரனாகிய இயேசுவையும் பார்க்கிறான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. 4 பலிகளையும் நிறைவேற்றி இயேசுவை விசுவாசிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். தேவனுடைய மகிமையை காண்பார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மோசே சொல்ற, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை பார்த்தா நீ உயிரோட இருக்க மாட்டப்பா. இல்ல ஆண்டவரே, எனக்கு பார்க்கணும். சரி, ஒரு ஐடியா இருக்கிறது. ஒரு கண்மலையின் மறைவில் போய் நீ மறைந்து கொள்.
நான் என்னுடைய மகிமையை நான் உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அந்த கண்மலை நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கண்மலைக்குள்ளே உன்னை மறைத்துக் கொண்டார். அந்த கண்மலையை நீ விசுவாசித்தார். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் போது, தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் போது உனக்கு அற்புதங்கள் நடக்கும், உனக்கு அதிசயங்கள் நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவை விசுவாசிங்க பார்ப்போம். தேவனுடைய மகிமையை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீர்கள். சர்வாங்க தகன பலியாய், பாவ நிவாரண பலியாய் உனக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். போஜன பலியாக உனக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீ இருக்கலாம். பிதாவுக்கு நீ ஒருவேளை துரோகியாய் இருக்கலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு உரிமையை தரும்படியா இயேசு உனக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் மூலமாய் பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு விடுதலையை காண்பிக்க போகிறார். ஆமென். அவருடைய மகிமை வெளிப்படும் போது அற்புதங்கள் நடக்கும். அவருடைய மகிமை வெளிப்படும் போது பரிசுத்தமாவீர்கள். அவருடைய மகிமை வெளிப்படும் போது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய மகிமை வெளிப்படும் போது இன்னைக்கு குறைவுகள் நிறைவாகும். கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே உங்களை நிறைவாக்குவார். அவர் ஐஸ்வர்ய சமனார். ஜெபிக்க ஆரம்பிங்க. யாரும் அவனமாய் இருக்கக்கூடாது. யாரும் அவனமாய் இருக்கக்கூடாது. எல்லாரும் நாவ திறந்து ஜெபிக்கணும். நாவ திறந்து ஜெபிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தோமாவே, தோமாவே, நீ கண்டு விசுவாசித்தாய். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ கண்டு விசுவாசித்தாய் தோமாயே. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. நீ தேவனுடைய மகிமையை காண்கிறாய். நாவத்திறந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். ஆமே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்தாகிட்டு சகோதரி, உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்தாகிட்டு. இதுவரை கண்டிராததோ இதுவரை பெற்றிராதமான ஒரு மகிமை இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்புகிறது. ஒரு சுனாமி அலையை போல கர்த்தருடைய மகிமை, அக்கினி மகிமை இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்புகிறது. ஓ விசுவாசிக்கிறது என்னுடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிறது என்னுடைய பிள்ளைகள், அவருடைய மகிமையை காண்கிறீர்கள். அவருடைய மகிமையை காண்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு ஓ ராஷா காலா ராலா ஜபிங்க 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 ஜபிங்க. ஓ ரிமா லாபா 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 ராஷா காலாரா. ஓ ரிமா லாபா லாபா ரபோ ஷபா லாபா லாபா ரபாரா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகோதரி, இயேசுவை காணாமல் இருந்தோம், அவரிடத்தில் அன்பு கோருகிறாய். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தோம், அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறாய். சொல்லி முடியாத மகிமை, சொல்லி முடியாத மகிமை, சொல்லி முடியாத சந்தோஷம் உன் மேல இறங்கி வருகிறது, உன் மேல இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பெற்றுக்கொள். கரங்களை தட்டி. ஓ ரிமா லாபா 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 ராஷா காலாரா. ஓ ரிமா லபா லபா ரபோ ஷபா லபா லபா ரபா ரிபா லபா ரபா. நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாய் மாறுகிறாய். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீ மறுரூபமாய் மாறுகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சாயலாய் தானே, தேவ சாயலாய் தானே ஆமென் உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. வியாதிகள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது. பலவீன கட்டுகள் மாறுகிறது, பிசாசின் கட்டுகள் மாறுகிறது, உபத்திரவங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே.
ஓ ரிமா லாபா 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 ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லபா 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 ரபா லபா ரபா ரபாரா. விட்டாது நாவ திறந்த போராடு, நாவ திறந்த போராடு. ஒரு அக்கினி மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. அவர் அக்கினியா இருக்கிறா, அக்கினியா இருக்கிறா. அவருடைய மகிமை அக்கினி, அவருடைய மகிமை அக்கினி. பெற்றுக்கொள் அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. ரிசீவ், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அக்கினி மகிமை உன் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ ரிபா லபா 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 ரபா 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 ரா. ஓ ரிபா லபா 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 ரபா ரா. தேவாவியானவர், மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் உன் மேல் அசைவாடுகிறார். மகிமையின் ஆவியானவர் உன் மேல் அசைவாடுகிறார். மகிமையின் ஆவியானவர் உன் மேல் அசைவாடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே மகிமையின் ஆவியானவர் உன் மேல் அசைவாடுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மகிமையின் ஆவியானவர் உன் மேல இறங்கி அசைவாடுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உன்னத அனுபவத்துக்கு நேராய் உன்னை இழுத்து செல்லுகிறார். உன்னத அனுபவத்துக்கு நேராய் உன்னை இழுத்து செல்லுகிறார். உன்னத அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. உன்னத அக்கினி உன் மேல புரண்டு வருகிறது. ஓ ரிசீவ், ரிசீவ் கர்த்தருடைய வல்லமை. ரிசீவ், பெற்றுக்கொள். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் ஃபயர், ஃபயர் ஆஃப் காட். ஓ ராஷா காலா ரிமா லபா லா காலா ரா. ஓ ரிமா லபா லபா ரபோ ஷபா லபா லபா ரா. நீ தேடி காணாதிருப்பாய், இனி தேடி காணாதிருப்பாய். ஆமென். உனக்கு பின்னாடி உன்னை சுற்றி சூழ்ந்து போராடின சத்துரு வல்லமைகளுக்கெல்லாம் ஒரு முடி உண்டாக்கப்படுகிறது, ஒரு முடி உண்டாக்கப்படுகிறது, ஒரு முடி உண்டாக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள். ரிசி 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 ரிசி. உன்னை நிரப்புகிறார் சகோதரி, உன்னை நிரப்புகிறார். ஓ ஃபயர், ஃபயர், ஃபயர். Receive fire. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. Fire. ஓ ராஷா காலா ரிமா லாபா 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 ரா. அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்னபடி பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. அநேகர் மேலே அக்கினி ஜோலை, அக்கினி ஜோலை, அக்கினி பிளம்பு, அக்கினி ஜோலை, அக்கினி பிளம்பு. ஒரு விசேஷித்த மகிமை உன்னை நிரப்புகிறது. பெற்றுக்கொள். ஓ ரிமா லாபா 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 ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லபா லபா ரபா ஷபா லபா லபா ரபா ரா. விடாத எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஊக்கமாய் கரங்களை தட்டி. ஹalleluya. ஓ ரிமா லாபா ரா ஷாகாலாரா. வல்லமை நாவியானவர், வல்லமை நாவியானவர், வல்லமை நாவியானவர் உன் மேல வல்லமையை வெளிப்படுகிறார், வல்லமையை வெளிப்படுகிறார். அந்த மாந்திரிக கட்டுகள் உடைகிறது, மாந்திரிக கட்டுகள் உடைகிறது. வெள்ளி சூனிய கட்டுகள் உடைகிறது, உடைகிறது. அந்த வியாதிகள் மாறுகிறது. வெளியே போ, வெளியே போ பிசாசு, வெளியே போ. கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்திலே உனக்கு என்ன வேலை? கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்திலே உனக்கு என்ன வேலை? பொல்லாத வியாதியே நீ வெளியே போ, நீ வெளியே போ. இயேசு சர்வாங்க தகன பலியாய் அடிக்கப்பட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார். இனி தொட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது. நீ வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா லாபா 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 ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லபா லமா லிமா லபா ரிமா லபா ரபரா. விடாத போராடி ஜெபம், போராடி ஜெபம், போராடி ஜெபம். கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். மகிமை வெளியரங்கமாகிறது, வெளியரங்கமாகிறது. மாமிசமான யாவருடைய கண்களும் காணும், மாமிசமான யாவருடைய கண்களும் காணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள். வெளிப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ பொல்லாத பிசாசு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இந்த இடத்தில் நீ கரங்களை தட்டி ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உன் பிள்ளைக்கு ஒரு வழி திறக்கிறது, உன் பிள்ளைக்கு ஒரு வழி திறக்கிறது, உன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம், உன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம். ஓ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தட்டைகள் உடைக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதமே தேவ மகிமைக்கு அடையாளம், அந்த அற்புதமே தேவ மகிமைக்கு அடையாளம். ஓ ரீமா லாபா 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 ராபா ரா ஷாகாலாரா. ஓ ரிஷாகாலா ரிமா லாபா லாபா ரா. ஓ ரிமா லபா லபா ரபா ஷபா லபா லபா ரா. வேடன் கண்ணி வைத்து பிடிப்பது போல உன் பிள்ளைகளை சத்துரு பிடித்து வைத்திருக்கிறார். இன்று கண்ணி தரிக்கிறது, இன்று கண்ணி தரிக்கிறது, அந்த கண்ணி தரிக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ் ஃபயர், எஸ் விடுதலை, எஸ் ரிசீவ், எஸ் ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே விசேஷித்த மகிமை. எஸ் எஸ் எஸ்.
ஓ ரிமா லபா 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 ராஷாகாலாரா. ஓ ரிமா லபா லபா ரபா ஷபா லபா 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 ரபரா. ஓ பிள்ளைகளை பைத்தியமாய் அலைய வைப்பேன் என்று சொல்லி சத்துரு போராடி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இன்னைக்கு நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் இன்னைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஆம், பிள்ளை விடுதலை ஆவதை நீ பார்ப்பாய். நீ பார்ப்பாய். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் பார்க்கும். எஸ் ஃபயர். விடுதலை பெற்றுக்கொள். விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா லாபா 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 லாரா ஷாகா லாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா ரபரா. புறாவின் ரூபம் கொண்டு ஆவியானவர் உன் மேல பலமாய் அமருகிறார் சகோதரி. உன் மேல பலமாய் அமருகிறார். உன் மேல பலமாய் அமருகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள். புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள். புது அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கரங்களை தட்டி. எஸ் எஸ். நாவ திறந்து பேசு. நாவ திறந்து ஜெபம். நாவ திறந்து துதி துதி. நீ துதிக்க துதிக்க நாவல வல்லமை. நாவல வல்லமை. உன் கையில வல்லமை. உன் கையில வல்லமை. உன் சரீரத்தில் வல்லமை. உன் ஆவியில வல்லமை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர். கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை. ரிசீவ் 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 ரிசீவ். ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும். ஓ ரீமா லாபா 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 ரா. ஓ ரா ஷாகாலா ரீமா லாபா ராகாலா ரா. ஓ ரிமா லபா லபா ரபோ ஷபா லபா லிமா லபா ரபா ரபா ரா. ஓ ரா ஷாகாலா ரா. உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய். உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறதை பார்ப்பாய். அந்நிய கண்ணல்ல, உன் சொந்த கண் பார்க்கும். உன் புருஷனை ரட்சிக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய். உன் புருஷன் ரட்சிக்கப்படுகிறதை பார்ப்பாய். அந்நிய பாஷை பேசி உன் புருஷனார் ஜெபிப்பதை நீ பார்ப்பாய். ஓ ஜெபிப்பதை நீ பார்ப்பாய். உன் புருஷனார் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஜெபிப்பதை நீ பார்ப்பாய். நீ பார்ப்பாய். நீ பார்ப்பாய். விசுவாசி விசுவாசி. இயேசுவை விசுவாசி. இயேசுவை விசுவாசி. இயேசுவை விசுவாசி. தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் குடும்பம் மாறும். உன் சூழ்நிலை மாறும். உன் சிறையிருப்பு மாறும். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா லபா 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 ரபா. விட்டாத விட்டாத. நாம திறந்து போராடு. நாம திறந்து போராடு. அட்டி வயிற்றிலிருந்து சத்தம் எழமாட்டோம். வயிற்றுல கிடக்கிற கட்டு. வயிற்றுல கிடக்கிற கட்டு அவளுகிறது. அவளுகிறது. வயிற்றுல கிடக்கிற கட்டு இயேசுவின் நாமத்தில் அவளுகிறது. அந்த சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அவளுகிறது. போ வெளியே. போ வெளியே. இயேசுவின் நாமத்தில் போ. பிள்ளைகளை விட்டு வெளியே போ. ஓ ராஷா காலா ரிமா லாகாலாரா. ஓ ரிமா லபா லபா ரிமா லபா ரபா ரபா ரபா. ஓ ராஷா காலா ரிமா லபா லிமா லபா ரபா லபா ரபா. ஓ ரிஷா காலா ரிமா லபா லபா ரபா ரா. ஓ ரிமா லபா ரபா ஷபா லபா லபா ரபா ரபா. ஆமென் ஆமென். மகளே, என் குடும்பம் கெட்டு போயிட்டு என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஓ கெட்டு போனது ரட்சிக்கும்படியாகவே நான் கடந்து வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பாவ நிவாரண பலியாய். ஓ பாவ நிவாரண பலியாய். சர்வாங்க தகன பலியாய். ஓ போஜன பலியாய். ஆமென். சமாதான பலியாய் உனக்காய் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால், ஆமென், நீ விசுவாசித்தால், ஆமென், நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நான் அடிக்கப்பட்டேன். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமை காண்பாய். உன் குடும்பம் கட்டு போகாது. உன் குடும்பம் கட்டு போகாது. உன் குடும்ப நாற்றம் அடித்த நிலைமையிலே இருந்தாலும் என்னுடைய மகிமை காணும். ஓரி பாலா 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 பாரி மாலா பாலா 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 பாரி ஷாகாலா ரி பாலா பாரா. ஓரி பாலா பாலா பரபோ ஷபாலா பாலா பரபரா. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? நம்முடைய இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. உம்மை பார்க்கணும், உம்மை பார்க்கணும். மோசேக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, உம்மை பார்க்கணும். தாவீது சொல்றான், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்த்த ஆண்டவரே, உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையை நான் பார்த்த ஆண்டவரே. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டபோது ஆண்டவர் அவருடைய மகிமையை காண்பித்தார். எனக்கு இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, உம்மை பார்க்கணும் ஆண்டவரே,
உடைய மகிமையை நாம் பார்க்கணும் ஆண்டவரே, உடைய மகிமையை நாம் பார்க்கணும்.